ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நேதாஜி குறித்த 64 ஆவணங்கள் வரும் 18ஆம் தேதி வெளியிடப்படும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடங்கள் விரைவில் அறிவிப்பு. நடுவண் அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் தகவல். காங்கிரஸ் அறிமுகப்படுத்திய நலத்திட்டங்களால் பாஜக அரசு பலனடைந்து வருவதாக லாலு பிரசாத் தாக்கு. முதலீட்டாளர் மாநாட்டு அறிவிப்புகள் உலகமகா மோசடி என மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மதுராந்தகம் அருகே 50க்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலால் பாதிப்பு. தூய்மை இல்லாத குடிநீரே காரணம் என புகார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் கையூட்டு கேட்பதாக காவல் நிலையத்தில் புகார். திருத்தணி அருகே சாலை தடுப்பின் மீது மகிழுந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. காஷ்மீரில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பிரிவினைவாத தலைவர்கள் கைது. வாணியம்பாடி தோல் ஆலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியின் போது நச்சுவாயு தாக்கி தொழிலாளி பலி. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.